நினைத்ததை நடத்தி காட்டும் அந்த தேவதை ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று 3 மணிக்கு 33 தடவை இந்த ஒரு வார்த்தையை நம்ம எழுதும் பொழுது நம்ம நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி காட்டும் ஒரு அற்புதம் நிகழும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தேவதை எண் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான எண், அதாவது 33, இன்று 3/3/2025 சதுர்த்தி திதியோடு வரும், திங்கட்கிழமையோடு வரும் சொல்லப்படும் இந்த அற்புதமான 33 அப்படிங்கிற எண் ரொம்பவே சுவாரஸ்யமான, அது மட்டுமல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சின்னமாகவே தனித்து பார்க்கப்படுது. இந்த ஒரு பதிவை நம்பிக்கையோட, சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படி நம்பிக்கை இருப்பவர்கள் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க தாராளமாக இதை செய்யலாம். நம்பாதவங்க இதை செய்ய வேண்டிய அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சக்தி வாய்ந்த முதன்மை எண் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இந்த 33 அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த தேவதை எண் அப்படின்னு சொல்லப்படும் இந்த 33 அப்படிங்கிற எண் கொண்ட இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு நேரத்தை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும். நமக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது என்ன வேணுமோ, அது பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், அல்லது செல்வம் சேரணும், நாங்கள் வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், நல்ல வேலை அமையணும், என்னுடைய குழந்தைக்கு திருமண பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன வேணுமோ அது அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கும் வேண்டுவது. அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை மனதார நினச்சிக்கிட்டு அது நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக நம்ம இருப்போமோ அவ்வளவு சந்தோஷத்தோட, ஆத்மார்த்த உணர்வோட இன்று 3 மணிக்கு 33 தடவை ஒரு வெள்ளை காகிதத்தில் ப்ளூ கலர் பேனாவில் நம்ம எழுதும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கப்படும். அந்த அற்புதமான நேரத்தில் நம்ம எழுதும் பொழுது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது அப்படியே கிடைக்கும், நம்ம வேண்டுறது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தேவதை எண் அப்படின்னு சொல்லப்படும் இந்த 33 அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்படின்னே சொல்லலாம். இந்த தேவதை எண் 33 அப்படிங்கிறது சமநிலையோட வெளிப்பாடு அப்படின்னும் தெய்வீக வழிகாட்டுதலின் கொள்கைகளை பிரதிபலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இரட்டை தன்மை கொண்ட ஒரு அற்புதமான எண் அப்படின்னே சொல்லப்படும். அதாவது 2 பிரதிபலிப்பு 3களால் ஆன இது முதன்மையான ஒரு எண் அப்படின்னும், மனம் அது மட்டுமல்ல, உடல் அது மட்டுமல்ல, ஆன்மீக முக்கோணத்தை குறிக்கும் 3ஆம் எண்ணின் ஆற்றலால் நிரப்பப்பட்டிருக்கிறது தான் இந்த 33 அப்படிங்கிறது ஒரு எண். இந்த ஒரு எண் கண்டிப்பாக இந்த நாளில் 3 மணிக்கு 33 மணிக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா, அந்த பிரச்சனை தீர்ந்துட்டால் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அந்த மனநிலையை நம்ம மனசில் தாராளமாக வைத்துக்கொண்டு கடன் தீரணும், கடன் தீரும், கடன் தீரும் அப்படிங்கிற வார்த்தையை 33 தடவை எழுதணும். அதே போல் செல்வம் சேரணும் அப்படின்னா, சந்தோஷமாக செல்வம் சேர்ந்துட்டால், ஒரு நகை வாங்கிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அதே மனநிலையோட செல்வம் சேரும், செல்வம் சேரும், செல்வம் சேரும் அப்படின்னு 33 தடவை ஒரு வெள்ளை காகிதத்தில் ப்ளூ கலர் பேனால் எழுதணும். இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது குளிச்சுட்டு செய்யணும், குளிக்காமல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல தான் உட்காந்து செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ, எந்த இடத்துல இருந்தாலும் மன ஆத்மார்த்தமான உணர்வோடு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு அசைவம் சாப்பிட்ருக்கணுமா, சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாட்டுமே கிடையாது. யார் வேணாலும் இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி, எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 33 தடவை எழுதணும். திருமணம் கைகூடணும் அப்படின்னா திருமணம் கைகூடும், திருமணம் கைகூடும் அப்படின்னு 33 தடவை எழுதணும். குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னா குழந்தை செல்வம் கிடைக்கும்,
குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படின்னு 33 தடவை எழுதலாம். இப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அப்படியே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அந்த வார்த்தைகளை 33 தடவை இந்த அற்புதமான தேவதை ரகசிய எண் கொண்ட நாளில் எழுதும் பொழுது நம்ம கேட்பது கேட்டபடியே கிடைக்கும். இந்த நாளில் இந்த நேரத்தை தவற விடாமல் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம். இந்த நாளை தவற விடாமல் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்.